அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். நம்ம இந்த செஷனை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிற காரணம் என்னென்னு பார்த்தா, இதில் வந்து நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஆனால் வந்து இந்த கிளாஸ் என்ன சிஸ்டத்தில் போகும், எந்த நாள் கிளாஸ் நடக்கும், இப்படின்ற பல டவுட்ஸ் இருக்குது. இந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கணும் எல்லாரும்ன்றதுக்காக தான் வந்து இந்த செஷன் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம பாடம் எதுவும் படிக்க போகிறல. இந்த செஷனில் வந்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் வந்து அஹ், இந்த யாரோ வந்து கிரேட் 11 ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2024 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பேப்பர் கிளாஸ் ஒன்று போடுவேன், அதில் வந்து ஜாயின் ஆகுங்க. இதில் வந்து 2 ஸ்டூடெண்ட் அப்படி ஜாயின் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதில் அறிமுகம், இன்றைக்கி அறிமுகம் தரதுக்கான நோக்கம் வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு போகலும். அதுக்காகத்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சரி. பேசுகிறது கிளியராக கேட்குதா? கவரேஜ் இஷ்யூன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபுல்லாக யார் சரி ஒருத்தர் மெசேஜ் ஒன்று தாங்களே, இது கவரேஜ் இஷ்யூ என்ன சரி இருக்குதா இல்லை சரியாக கேட்குதான்னு சொல்லி சின்ன எரர் ஒன்று காட்டுது. சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் நோக்கத்தை சொன்னோம். அதே மாதிரி என்னைய பற்றின ஒரு அறிமுகத்தையும் தரேன். என் பேர் வந்து முகமது அசதுல்லா. நான் வந்து அனுராதபுர டிஸ்ட்ரிக் கெக்கிராவண்ட பிரதேசத்தை சேர்ந்தவன். என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு சொன்னால், பேச்சுலர் ஆஃப் அப்ளைட் ஐடின்னு சொல்லி, பேச்சுலர் ஆஃப் அப்ளைட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி எஸ்எல்டிசி ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி ஒன்று செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி அஹ், அதே சேம் டைமில் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது கலை இளமானி பட்டம் சேம் டைமில் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து ஐசிடி பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து தான் அதையும் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்த முக்கியமான ஒரு டவுட்ஸ் வந்து, நீங்கள் வந்து ஓலெவலில் ஐசிடி எடுத்தேன். நான் வந்து ஓலெவல் லெவல் ரெண்டுமே ஐடி தான் செஞ்சேன். அதே மாதிரி யூஎஸ்ஏ இன்ஸ்டிடியூட் ஒன்றில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் செஞ்சிட்ருக்கேன். இன்றைய கிளாஸோட முக்கிய நோக்கம் வந்து இந்த கிளாஸோட சிஸ்டத்தை பற்றி எல்லாருக்கும் விளங்கப்படுத்துறது தான். இந்த கிளாஸோட சிஸ்டத்தை வந்து சில கண்டென்ட்டின் கீழே தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்னு சொன்னால் வந்து, இந்த கிளாஸில் வந்து என்னென்ன மெட்டீரியல், அதாவது என்னென்ன நோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி என்னென்ன பேப்பர்ஸ், இது மாதிரி கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எந்த வகையில் யூஸ் பண்ணுவோம், என்னென்னத்தை யூஸ் பண்ணுவோம்ன்றதை பற்றின ஒரு விளக்கம் தருவேன். அடுத்ததாக வந்து பார்ப்போம் டீச்சிங் மெத்தட், அதாவது எந்த வகையில் டீச் பண்ணுவேன் அப்படின்ற இதை பற்றி பார்ப்போம். அஹ், அதே மாதிரி அடுத்ததாக எக்ஸாம், உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் எக்ஸாம், அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம், மாடல் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நடக்கும். அந்த எக்ஸாம் மூலம் என்ன சிஸ்டப்படி போகுன்றதை பற்றியும் ஒரு விளக்கத்தை தரத்துக்கு இருக்கேன். அது வந்து அடுத்தடுத்த பேஜில் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கிளாஸ்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பார்க்க இருக்கோம். அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து இந்த கிளாஸ் டைம். நிறைய பேர் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ்கள் ஜாயின் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கிளாஸ்ல நிறைய ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதா இருக்கும். அப்போ அப்படியா இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த டைம் வந்து கிரேஷ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து எல்லாரோடையும் பேசி அதை போட்டுக்கொள்வதற்காக இந்த கிளாஸ் டைமை பற்றியும் பார்க்க இருக்கோம். அடுத்ததாக வந்து கிளாஸ்ட பேமெண்ட். இந்த கிளாஸ்ட பேமெண்ட் வந்து எப்படி, எவ்வளோ, என்ன மாதிரி, இந்த எப்படி பே பண்ணணும், இப்படியான விஷயத்தையும் பார்க்குறதுக்கு இருக்கேன். கடைசியாக வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை எது சரி கிளாரிஃபை பண்ணக்கூடிய தேவைகள் இருந்தாலோ உங்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ள இயலும். அதுக்கு வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் தருவேன். அந்த டைமில் உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கொள்ள இயலும். அதைகளை பற்றி பார்ப்போம் அடுத்தடுத்து. இப்போ வந்து நம்மளோட கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி போகுதுன்னா, ஃபுல்லாகவே வந்து உங்களோட பாட புத்தகம், அதாவது ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற ஐசிடி புத்தகத்தை பேஸ்டாக வச்சு வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இருங்க காட்டுறேன்.
இப்படியான இது வந்து 11ஆம் ஆண்டிட முதலாவது யூனிட். இப்படி வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ்கள் தான் உங்களுக்கு வந்து கையேடா வழங்கப்படும். அஹ், அதே டைமில் வந்து அடுத்ததாக பார்ப்போம். அடுத்து வந்து சீட் ஷீட்னு சொல்கிறது, அதாவது சுருக்க நோட்ஸ், பிட்டு பேப்பர்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து வழங்கப்பட வேண்டியதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு குயிக்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்படின்னு சொன்னால் இப்போ சும்மா பொதுவாக இப்போ நீங்கள் வந்து பத்தாம் தரத்தில் வந்து 3ஆம் தாவணை எழுதுறீங்க. அப்போ எழுதுகிற டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளுக்கும் உங்களுக்கு வந்து 9 பாடத்தை வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி சுருக்க நோட்ஸை வந்து படிக்கொள்ள இயலுமா இருக்கும். அதுக்குள்ளுக்கு வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது இதுகளை வந்து பார்த்துக்கலும். அப்படின்ற தேவைக்காக தான் வந்து இந்த சீட் ஷீட் ரெடி பண்ணியிருக்கு. இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்தந்த யூனிட் போக்கிட்ட அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து வெறும் 2 பக்கத்துக்குள்ளுக்கும் ஃபெஸ் யூனிட், அதாவது கிரேட் 10 ஃபெஸ் யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது. வெறும் 2 பக்கத்துக்குள்ளு தான் ஒரு தாளில் உங்களுக்கு வந்து ஃபெஸ் யூனிட் ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து இப்போ தேர்ட் டைமுக்கு எக்ஸாமுக்கு போகிறீங்க. அப்போ அந்த டைமில் வந்து 9 பாடத்தையும் ஒரேடியாக படிக்கிறது கஷ்டம்டா. நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒவ்வொரு தாளில் தான் இருக்க போகுது. அப்போ வந்து 9 தாளை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் லேசாக வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ண இயலுமா இருக்கும். அது பெனிஃபிட்ஸ் வந்து நான் போகிற கிளாஸில் செஞ்சுட்டு போகிட்ட வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி யூனிட் வைஸ் மாடல் பேப்பர். இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் போகிட்ட அந்த யூனிட் சம்மந்தமாக நம்ம வந்து எவ்வளோ தான் படித்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக எழுதி பார்க்காத வரைக்கும் அந்த யூனிட் வந்து சரியாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண இயலாமல் இருக்கும் எக்ஸாமில். அதால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாடல் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாடல் பேப்பரை வச்சு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ள இயலும். இந்த இப்படி இது வந்து ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு யூனிட் வந்து ஒவ்வொரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து டேம் பேப்பர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்கும். அப்போ அதே மாதிரி ஃபைனல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லாம் வந்து ஆன்லைன் பேஸ்டாக நடந்துட்டு போகும். அது வந்து கிளாஸில் ஜாயின் ஆகிட்டு பிறகு உங்களுக்கு வந்து நான் கட்டம் கட்டமாக நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தரேன். அடுத்து வந்து டீச்சிங் மெத்தட். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் பேஸ்டாக, அதாவது உங்களோட ஸ்கூலோட புத்தகத்தை பேஸ்டாக வச்சு தான் இந்த ஸ்கூல் சிலபஸை பேஸ்டாக வச்சு இந்த கிளாஸ் போகும். அதில் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து பொதுவான மொடியூல்களை வச்சா போகும்னு சொல்லி. அப்படி எந்த வகையில் டவுட் பட தேவையில்லை. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கூல் பேஸ்ட் சிலபஸ் தான் கிளாஸில் போகும். அடுத்து வந்து ஒவ்வொரு யூனிட் முடியவும் அந்த நான் இப்போ காட்டின உங்களுக்கு சீட் ஷீட்னு சொல்லி அந்த சீட் ஷீட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி போகும். அடுத்ததாக வந்து யூனிட் வைஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். இது வந்து ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நான் லிங்க் தருவேன். நீங்கள் வந்து அதை செஞ்சு சப்மிட் பண்ணிங்கன்னா சரி, அதோட மார்க்ஸ் வந்து எல்லாரையும் ஒரு டேட்டா பேஸாக வழங்கப்படும். அடுத்ததாக வந்து டேம் பேப்பர்ஸ். இப்போ டேம் பேப்பர்ஸ் வந்து அது எந்த முறையில் செய்கிறன்றதை வந்து நான் அதை கிளியராக கிளாஸ் போய்கிட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து டேம் எக்ஸாம்ஸ் நடக்கும். அது வந்து வேற ஒரு சிஸ்டப்படி நடக்கும். அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா டைம் எடுக்கும். நான் வந்து கிளாஸ் போய்கிட்டே நான் அதுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று எடுத்து நான் தெளிவாக விளங்கப்படுத்தினேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமை இலகுவாக செஞ்சு அதுலேயும் வந்து மார்க்ஸை கெயின் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்க ஏழுமா இருக்கும். அடுத்ததாக வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்ட் டாஸ்க். இப்போ சில பேர்ட்ட வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா லேப்டாப்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கூலில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு கேளுமா இருக்கும். அப்போ அப்படியாக வந்திருக்க சந்தர்ப்பத்தில் நான் வந்து சில டாஸ்க் தருவேன். ஏண்டா வந்து நமக்கு தெரியும் 5வது யூனிட்டுக்கு பிறகு உள்ளது பெரும்பாலான எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலான யூனிட்ஸ். அப்போ அதுகளுக்கு வந்து கட்டாயம் ப்ராக்டிக்கல் தேவை. அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கலை தந்தால் நீங்கள் அதில் டாஸ்க் எல்லாம் செஞ்சு ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபைனல் மாடல் எக்ஸாம்ஸ் மற்றும் டிஸ்கஷன் நடக்கும். அதாவது இப்போ இதில் வந்து கிரேட் 11 ஜாயின் ஆகிருப்பீங்க. உங்களோட எக்ஸாம் வந்து கிட்ட வாகிட்ட, அதாவது ஓ லெவல் எக்ஸாம் கிட்ட வாகிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் மாடல் பேப்பர் செஞ்சு அதை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற டவுட்ஸ் அது இதெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு தனி கிளாஸ் ஒன்று போட்டு அப்படி செய்வோம். அடுத்து வந்து யூனிட் வைஸ் எக்ஸாம். இதை வந்து நான் திரும்ப விளங்கப்படுத்த தேவையில்லை. யூனிட் வைஸ் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி டேம் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஃபைனல் மாடல் எக்ஸாம்ஸ் நடக்கும்.
அடுத்தது கிளாஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ். இப்போ நீங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கு ஐடி இப்போ படித்தவங்க 11ஆம் வகுப்பும் இருப்பீங்க, 10ஆம் வகுப்பு இருப்பீங்க, ஐடி படித்தவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு ஐடியில் வந்து சில யூனிட்ஸ், அதாவது சும்மா பொதுவாக எடுத்துக்குவோம். ஒரு 11ஆம் ஆண்டோட ஃபர்ஸ்ட் யூனிட்ண்டு. அப்போ அந்த யூனிட்ல வந்து பொதுவாக நான் ஒரு வேரியபிளை படிப்பிக்கேன், அப்படி இல்லைடா ஒரு ஃபங்க்ஷன்ஸை படிப்பிக்கேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கிளாஸ் வரல. பஸ்கால் கோடிங் அட்வான்ஸ், அதாவது இஃப் கண்டிஷனோ அல்லது வைல் லூப்போ இதுகள் வந்து படிக்கிட்டோம் உங்களுக்கு வந்து கிளாஸ் விளங்காது. அதால் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கட்டாயம் பார்ப்பேன். அப்படி உங்களுக்கு வந்து கிளாஸ் வர இயலாத ஏதாவது சரி சிக்கல்கள், அப்படி கட்டாயம் லீவ் எடுக்க வேண்டிய என்ன சரி தேவைகள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை கிளாஸ் நடக்கிறதுக்கு, அதாவது நான் லிங்கை போட்டு கிளாஸ் நடக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முதல் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கிடைக்கும். உங்களை வந்து கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். அப்படி இல்லாமல் எதையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் கிளாஸ் வராமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கிளாஸ்லேருந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். என்ன சொன்னால் இப்போ இதில் வந்து நோக்கம் என்னன்னு சொன்னால் வெறும் பணம் உழைக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எப்பவும் கிளாஸ் வரணும். எப்பவும் கிளாஸ் வந்தீங்கன்னு சொன்னால் தான் சரியான மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக ஐடியில் உள்ள எல்லா யூனிட்டும் வந்து நோட்ஸ் இல்லை தெரியும். அப்போ ப்ராக்டிக்கலாக உள்ள யூனிட்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு கிளாஸுக்கு நீங்கள் வரலன்னா அடுத்த கிளாஸ் வர்றது வேஸ்ட். அப்போ அப்படியாக நிறைய சிக்கல்ஸ் இருக்குது. சரியா? அடுத்து வந்து இப்போ கிளாஸ் டைம்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ சும்மா நான் வந்து ஒரு வேரியபிள் படிப்பிக்கேன். அப்போ வேரியபிள் சம்மந்தமாக சரி உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. அப்போ அப்படியாக்க வந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து என்ன சரி கேட்கணும். இப்போ அது சம்மந்தமாக என்ன சரி கேட்கணும்னு சொன்னால் இப்போ நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக படிப்பிப்பேன். இப்போ இன்றைக்கு நான் கிளாஸ் வைக்கேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் வந்து அதை ஃபுல்லாக விளங்கப்படுத்துவேன். அப்போ விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும். இப்போ நான் படிச்சு தந்துட்டு இருக்க கிட்ட வந்து இடையில இடையில நீங்கள் அது இது கேட்பீங்கன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக கிளாஸுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஹவர் செய்ய வேண்டிய நம்ம கிளாஸ் 2 ஹவர் இழுபட வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்போ அப்படியாக வந்து சந்தர்ப்பங்கள் அப்படியாக வந்து சிக்கல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ரூல்ஸை போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் ஆவீங்க. அப்போ கிளாஸ் ஜாயின் ஆகிற டைம் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவேன். லைக் இதை மாதிரி இருக்கும். சரியா? இந்த இவிடத்தை இருக்கு, இந்த நான் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருக்கேன், இந்த ASD 25 ICT இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் ஜாயின் ஆகி கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு வந்து இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அவங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் கிளாஸுக்கு வரணும். சரியா? இது வந்து கட்டாயம். அப்போ தான் நீங்கள் வந்து என் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டா அப்படி இல்லை வெளியில இருந்து யாருக்கு சரி லிங்க் போய் அவங்க வந்து ஜாயின் ஆகியிருக்காங்களா இல்லையான்றது வந்து கிளியராக கண்டுபிடிக்க இயலுமா இருக்கும். அதுக்காகத்தான் இது இது வந்து மஸ்ட்டு. அடுத்து வந்து உங்களோட பேமெண்ட் விஷயம் எப்படின்னா இப்போ சும்மா பொதுவான வைப்பீங்க. அஹ், ஒரு மே மந்த்ட பேமெண்ட் சொன்னால் நீங்கள் மே மந்த்ட செகண்ட் வீக், அதாவது 2வது வாரத்துக்கு பே பண்ணணும். பொதுவான அது எப்படின்னா ஒரு 10ஆம் தேதிக்கு மாதிரி உங்களோட ஒவ்வொரு மாத பேமெண்ட்டை வந்து பண்ணுங்க. அப்படி அதை நான் பேமெண்ட் சம்மந்தமாக பார்க்கிட்டேன், நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் ரெக்கார்டிங் தேவைப்படுமா இருந்தால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அது நான் ஆல்ரெடி சொன்னது தான். கிளாஸ் நடக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக தான் கிடைக்கும். நான் கிளாஸில் வந்து ரெக்கார்டிங் போட மாட்டேன். ப்ரைவேட்டாக வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கார்டிங் கிடைக்கும். இந்த ரெக்கார்டிங் எப்படின்னு சொன்னால் நான் ரெக்கார்டிங்கை பற்றியும் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ரெக்கார்டிங் வந்து எப்படின்னா யூடியூப்பில் ஒரு லிங்க் மூலமாக தான் கிடைக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து வியாழக்கிழமை என்ன சரி ஒரு இஷ்யூவால் நீங்கள் கிளாஸ் வரல. அப்போ வியாழக்கிழமை நான் வந்து லிங்கை போடுவேன். உங்களுக்கு லிங்கை போடுவேன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா உங்களுக்கு லிங்க் போடுவேன். அப்போ லிங்கை போட்டால் நீங்கள் வந்து அதை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளுக்கும் நீங்கள் அதை பார்த்து முடிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஞாயிறும் அந்தந்த அந்தந்த கிழமையோட கிளாஸ் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிரும். அதாவது அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிரும். அப்படி தான் சிஸ்டமை செட் பண்ணுறது. அது என்ன காரணம் சொன்னால் நிறைய பேர் வந்து பொதுவாக இப்போ இந்த கிழமை நடக்கிற கிளாஸ் அடுத்த கிழமை நடக்கிற கிளாஸ் இதெல்லாம் வந்து அடுத்த மாதம் பார்ப்போம், லீவ் வருதானே அப்படி பார்ப்போம், அப்படி அப்படி தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. கடைசி மட்டுக்கும் யாரும் அதை பார்க்க போகிறதும் இல்லை. அப்போ இப்படியா இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸ் பாதிக்கும். சரியா? அவங்களோட ரிசல்ட்ஸ் பாதிச்சா அது என்னையும் பாதிக்க மாதிரி தான். அதுக்காகத்தான் இந்த ரூல்ஸை போட்டிருக்கும். அடுத்து வந்து இந்த கிளாஸ் லிங்க்குகள் வந்து ஷேர் பண்ணுற பிரச்சனை. அப்போ நீங்கள் வந்து அப்படி ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஐபியை வச்சு ட்ரேஸ் பண்ணிலும் அதுக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது இப்போ. அப்போ ட்ரேஸ் பண்ணால் வந்து யாரோட டிவைஸ்ல இருந்து போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலும். சரியா? அப்போ அந்த டிவைஸில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரை அதன் மூலமாக ட்ரேஸ் பண்ணப்பட்டால் அவங்க வந்து முழு கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படுவாங்க.
அடுத்து வந்து கிளாஸ் டைமை பற்றி பார்ப்போம். கிளாஸ் டைம் வந்து இது சும்மா எந்த சஜெக்ஷன், அதாவது இதில் டைம் வந்து ஃபிக்ஸ் தான். இதில் இப்போ நான் 10க்கும் 11க்கும் நாள் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படியாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எந்த டைம் கிளாஸ் இருக்குது என்னதுன்றது எனக்கு தெரியாது. அப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு 1 ஹவர் தான் ஒரு நாளைக்கு நடக்கும். பொதுவாக நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கிரேட் 10ன்னு சொன்னால் உங்களுக்கு புதனும் வியாழனும் வந்து கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னால், அந்த புதனும் வியாழனும் வந்து இந்த மூணுல நீங்கள் மெஜாரிட்டியாக எந்த டைமை நீங்கள் 1 ஹவர் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த 2 நாளும், இப்போ பொதுவாக நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்க. இப்போ இந்த இவிடத்தை கிரேட் 10 வந்து வெனிஸ்டேயும் தேர்ஸ்டேயும் செலக்ட் பண்ணுறாங்க. சரியா, செலக்ட் பண்ண அது நான் வந்து இதில் குரூப்பில் நான் போல் போடுவேன். அதில் யார் மெஜாரிட்டியாக செலக்ட் பண்ணாங்களோ அந்த டேஸை தான் வந்து இப்போ இந்த 2 நாளும் கிரேட் 10க்குரிய நாள். சரியா, இந்த 2 நாளும் கிரேட் 10க்கு, இந்த 2 நாளும் கிரேட் 11க்குன்னு சொல்லி வச்சா, இதில் இப்போ இந்த மூணு டைமுக்கும் நான் வந்து ஒவ்வொரு போல் போடுவேன். அப்போ இதில் மெஜாரிட்டியாக யார் எந்த டைமை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ நான் பொதுவாக உதாரணத்துக்கு 8:30லேருந்து 9:30 வரை உங்களுக்கு கிளாஸ்ன்னு சொல்லி உங்களோடத்துல ஒரு 15 பேர் கிளாஸில் இருக்கீங்க. 15 பேரில் 10 பேர் இந்த டைமை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த டைம் தான் உங்களுக்குரிய கிளாஸ் டைமாக இருக்கும். சரியா, இந்த 2 நாளும் இந்த டைமில் நடக்கும். அப்படிதான் என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு கிளாஸ் டைம் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அது வந்து எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளே இல்லாதே. அதுக்காக மெஜாரிட்டியோட இதை வந்து நம்ம எடுப்போம். அதே மாதிரி கிரேட் 10க்கு கிரேட் 11க்கு ரெண்டுக்கும் அப்படி தான் அந்த சிஸ்டம் படி போகும். சரி, அடுத்த வந்து கிளாஸ் பேமெண்ட்டை பற்றி பார்ப்போம். கிளாஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கிரேட் 10க்கு அல்லது 11க்கு ஏதாவது ஒன்றுக்கு ஜாயின் ஆகுவீங்க. சரியா, இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கிரேட் 10க்கு ஜாயின் ஆகுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மந்த்லி வந்து 500 ரூபா பே பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லை நீங்கள் கிரேட் 11க்கு ஜாயின் ஆகுவீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து மந்த்லி வந்து 500 ரூபா பே பண்ண வேண்டி வரும். சரியா, அஹ், அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒருவேளை கிரேட் 11ல் இருக்கீங்க. கிரேட் 11ல் இருந்து கிரேட் 11ல் நீங்கள் ஒழுங்காக சிலபஸ் முடிக்கல, அதாவது உங்களுக்கு வந்து ஒழுங்கான டீச்சர்ஸ் இல்லை, ஒழுங்காக சிலபஸ் முடிக்கலண்டா நீங்கள் வந்து கிரேட் 10ஐயும் படிக்க வேண்டி ஏற்படலாம். அப்போ அப்படி அது வந்து எல்லாருக்கும் ஜாயின் ஆகல, அது அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஜாயின் ஆகலும். கிரேட் 11ல் நீங்கள் வந்து நல்லா சிலபஸ் முடிச்சு நல்லா படிச்சிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு டைம் மிச்சமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாயின் ஆகல. அது என்ன சொன்னால் முக்கியமான நிறைய பாடங்கள் இருக்குது, மேத்ஸ் சயின்ஸ். அப்போ அதுகளுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய படிக்கணும். அப்போ அப்படியாக சந்தர்ப்பத்தில் இது ஒரு ஒரு பக்கெட் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கு வந்து ஒரு கிழமையில 4 நாளை நீங்கள் அநியாயப்படுத்தி அப்படி இது பண்ண எந்த தேவையும் இல்லை. அது வந்து தேவன் உள்ள புள்ளகள், அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் அல்லது ஓலவல் ஐசிட்டில் நீங்கள் கிரேட் 10ல் சரியாக சிலபஸ் முடிக்கல, அதை சரியாக வந்து படிக்க தரதுக்கு யாரும் இருக்கல, அப்படின்னு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் ஜாயின் ஆகணும் கிரேட் 10. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஒன்று கெயின் பண்ண ஏழுமா இருக்கும். நான் கிரேட் 11க்கு வந்து நான் ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் வைப்பேன், ஆனால் வந்து குறைவாக இருக்கும், பேசிக்லேருந்து படிக்க தர மாட்டோம். இது வந்து நான் என்ன சிஸ்டம்னா கிரேட் 11க்கு நான் கிளாஸ் நடக்கிட்ட நான் செல்லுவேன், ஏன்னா இப்போ டைம் போதாமல் இருக்குது. அப்போ வந்து இந்த கிரேட் 11ல் இருந்து இப்படி தேவை உள்ளவங்க வந்து கிரேட் 10க்கும், அதாவது கிரேட் 10 கிரேட் 11 ரெண்டுக்கும் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் என்னோட பேசிட்டு நான் உங்களை 2 குரூப்பில் எட் பண்ணுவேன். நீங்கள் வந்து 800 ரூபா, அதாவது எயிட் 800 வந்து பே பண்ண வேண்டிய ஏற்படும். அஹ், அடுத்து வந்து பேமெண்ட் ஸ்லிப், அதாவது நீங்கள் வந்து இப்போ பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து கட்டாயம் அனுப்பணும். சரியா, அப்போ நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அது பேமெண்ட் ஸ்லிப் எப்படி அனுப்பணும்னு சொன்னால் இவிடத்தை வந்து நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தருவேன் தானே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் லாஸ்ட்டாக வரும் ஒரு நம்பர் உண்டு, அது நான் கிளாஸில் விளங்கப்படுத்துவேன். அந்த நம்பரை வந்து இவிடத்தில் போடுங்க. அதே மாதிரி எந்த மந்த்துக்குரிய பேமெண்ட் அதுன்றதையும் வந்து இவிடத்தை ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணணும். இந்த இருக்கு இதை மாதிரி இவிடத்தை வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இவிடத்தை இது எந்த மந்த்துக்குரிய பேமெண்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளியராக ஒன்று இப்போ பேமெண்ட் ஸ்லிப் வந்து நீங்கள் வந்து நிரப்பக்கிட்டு அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று போடணும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ ரெஃபரன்ஸ் போடாமல் இப்போ பொதுவாக சரியான படிப்பறிவு இல்லாதவங்க யார்கிட்ட சரி கொடுத்து அப்படி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ரெஃபரன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியாக அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பேமெண்ட் அந்த பண்ண ஸ்லிப்பில் வந்து நீங்கள் பேனையால் மேலே எழுதணும். ஆனால் அந்த அந்த ஸ்லிப் வந்து கிழிக்கப்பட்டிருக்கப்படாது, தெளிவான ஸ்லிப்பாக இருக்கணும். அந்த ஸ்லிப்பில் வந்து நீங்கள் பேனையால் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரையும் எந்த மந்த்துக்குரிய பேமெண்ட்னதையும் பேனையால் எழுதி அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் சரி. அடுத்த வந்து பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து பண்ணினதுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து மிச்சம் லேட் பண்ணக்கூடாது. அதாவது
ஒரு 5 டேஸுக்கு பண்ண ஸ்லிப்போ அல்லது 10 டேஸுக்கு பண்ண ஸ்லிப்பையோ வந்து போகிற அனுப்பேலும்னு சொல்லி போட்டு வச்சிட்டு இருக்கப்படாது. அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு போகிறது பே பண்ணுறது கஸ்டம்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க? ஒரு 3 மந்த்ஸுக்கு 4 மந்த்ஸுக்கு ஒரேடியாக பே பண்ண வேண்டி வரும். அப்போ அப்படி பே பண்ணுறனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி 4 மாதத்திட்டத்தையும் கமா போட்டு 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 நீங்கள் அதை வந்து பேமெண்ட் அதுக்குரிய பேமெண்ட்டை ஸ்லிப்பை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினீங்கடா சரி. அடுத்து வந்து ஈஸி கேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்குரிய பேங்க் அக்கவுண்ட் வந்து நான் பே பண்ண செல்ல நான் வந்து கிளியராக போடுவேன். அப்போ அப்படி போடக்கிட்ட உங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ள இயலும். ஈஸி கேஸ் இல்லை, ஈஸி கேஸ் இல்லை. இது வந்து சில பேர் கேட்டுருந்தாங்க ஈஸி கேஸ் பண்ண இல்லாத தான் சொல்கிறேன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான், பீப்புள்ஸ் பேங்க். அடுத்து வந்து உங்களுக்கு பே பண்ண ஏதாவது மாதங்கள் உங்களுக்கு பே பண்ண இயலாத என்ன சரி பிரச்சனைகள் இருக்குது, என்ன சரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்குரிய எக்ஸ்டெம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இப்போ இவ்வளோ சொல்லிட்டேன். இந்த கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் ஆகுறேன்னு சொன்னால் நான் வந்து இந்த தந்திருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை உங்களுக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களை வந்து கிளாஸில் இப்போ எட் பண்ணுறேன். அதே மாதிரி சில பேர் ஆல்ரெடி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட அடுத்த கிளாஸ் எப்போனா அடுத்த வீக் நடக்கும். அதுக்கு நான் டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையை எடுத்த உள்ளது. அதால் அதை வந்து நான் குரூப்பில் பேசுவேன். டைம் டேபிள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், உங்களோட கிளாஸ் டைம் உங்களை போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி 2 நாள் எடுத்து அப்படி தான் செய்வோம். அந்த டைமில் உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் தான், உங்களுக்கு அந்த டைமில் வேறு என்ன சரி கிளாஸ் இல்லைண்டா உங்களுக்கு உங்களோட டைம் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படி உங்களுக்கு என்ன சரி ஏதாவது ஒரு நாளுகள் க்ரேஷ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டைமை நீங்கள் என்னோட ப்ரூஃப் காட்டி நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வாங்கிக்கொள்ள இயலும். வாங்கி அந்த டைமுக்கு உங்களுக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இயலும். சரியா? மற்ற நாளில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கு வந்து ரெக்கார்டிங்கை பார்க்க இயலும். அதை நீங்கள் வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது கிளாஸில். அதனால் வந்து அதை அப்படி செஞ்சீங்க. நான் வந்து அது நான் வந்து குரூப்பில் பேசுவோம். நான் போல் போடுவேன். நீங்கள் அதிகமான பேர் எந்த டைமுக்கு ஓட் பண்ணுறீங்க, எந்த நாளுக்கு ஓட் பண்ணுறீங்களோ அந்த நாளில் நடக்கும். கிழமையில் வந்து 2 நாள், அதாவது கிரேட் 10க்கு 2 நாள், கிரேட் 11க்கு 2 நாள் நடக்கும். அதே மாதிரி 1 ஹவர் 1 ஹவர். சரி, அதாவது உங்களுக்கு வந்து வீக்கில் 2 கிளாஸ், ஒரு மந்தில் வந்து 8 கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி 1 ஹவர் 1 ஹவர் நடக்கும். அப்படி கிளாஸ் கன்ஃபார்ம்டு சொன்னால் நீங்கள் டீட்டெயில்ஸ் தந்தவங்களும் வந்து எனக்கு கன்ஃபார்ம்டு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுருங்க அந்த டைம்களில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிறகு. அடுத்த வந்து சில பேர் கேட்டிருந்த ஒரு டவுட்ஸ் தான். இல்லாட்டி தேவையில்லை, நான் குரூப்லேயே பேசுகிறேன். இப்போ வந்து நான் மைக்கை அன்மியூட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேளுங்க. இப்போ உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணேலும் என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தானே. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளும். பாடம் சம்மந்தமா அல்லது கிளாஸ் சம்மந்தமா அல்லது டைம் டேபிள் சம்மந்தமா என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்படி வாய்ஸில் கேட்க கூச்சம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, செட்டில் கேட்கலும். டவுட்ஸ் ஒன்றும் இல்லைன்றாலும் போடுங்க, எனக்கு தெரியாது. இல்லாட்டி மைக் ஆன் பண்ண இயலாமல் இருக்குதா? ஓ எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ கேளுங்க. சார் வீக் டேஸ் மாத்த மாட்டீங்களா சார்? இந்த வீக் வெட்னஸ்டே தேர்ஸ்டே. நீங்கள் வந்து கிரேட் 11ஆ?
10 சார். டென்த்துக்குன்னா உங்களுக்கு அந்த டேட்டில் வந்து என்ன சரி கிளாஸஸ் இருக்குதா? ஓ சார், சயின்ஸும் மேக்ஸும் இருக்கு சார். சரி சரி, நீங்கள் வந்து குரூப்பில் போடுங்க. அடுத்து வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இல்லை சரி என்ன சரி ஃபிசிக்கல் கிளாஸஸ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் நான் அந்த நேற்று போட்டிருந்தேன் அந்த மெசேஜை. நீங்கள் வந்து குரூப்பில் போடுங்க, அந்த குரூப்பில் இல்லை நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக போடுங்க. நான் அந்த டைமை எலக்காட் பண்ணி நிறைய பேருக்கு எந்த டைம் ஏழுமோ அந்த டைமை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஆன்லைன் கிளாஸ் டைமை போடுங்களே. அடுத்து வந்து அந்த ஒரு புள்ள கேட்டிருக்கு கிளாஸ் அன்மியூட் பண்ணலுமான்னு சொல்லி கிளாஸில் வச்சு மைக் அன்மியூட் பண்ணலும். அதாவது இன்றைக்கு வந்து நான் அந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னு சொன்னால் இது நான் கொமன் குரூப்லையும் நான் லிங்கை போட்டிருந்தேன். அப்போ தேவைக்கில்லாமல் யார் சரி ஜாயின் ஆகி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளாஸை செஞ்சுட்டு போகிட்ட என்ன சரி டவுட்ஸ் எல்லாம் சொல்லி டிஸ்டர்ப் ஆகும். இது வந்து அரவர் தானே, அப்போ வந்து மிச்சம் டைம் எடுக்கலான காரணத்தால் தான் வந்து இன்றைக்கு மைக்கை அன்மியூட் பண்ணலாம் ஆக்கினேன். கிளாஸில் வந்து அன்மியூட் பண்ணலும். வேறு என்ன சரி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கேட்குறதெல்லாம் கேட்டுருங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமே கிளாஸ் ஜாயின் பண்ணுவோமா வேணாமாண்டு. அப்போ டவுட்ஸை வச்சுட்டு உங்களை ஜாயின் பண்ண இயலாதே, கஷ்டமே. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்க்க போறீங்களா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி. டவுட்ஸ் என்ன சரி இருந்தால் கட்டாயம் கேளுங்க. ஓ பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அதுக்கு முதல் பேமெண்ட்டை பண்ணுறாக்களை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி பேமெண்ட் பண்ணாதாக்களை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சும்மா டெம்பரரியாக ஜாயின் பண்ணலும். ஆனால் வந்து உங்களே கிளாஸுக்கு நீங்கள் வருவீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். பே பண்ணுற ஆக்களை மட்டும்தான் நீங்கள் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இல்லை 2 கிளாஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணலும். அதை வந்து சும்மா ஓப்பனாக தான் போடுவேன் லிங்க்கு. வேற ஒரு டவுட்ஸும் இல்லையா? குயிக்காக கேளுங்க, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க குயிக்காக. நீங்கள் இப்போ டீட்டெயில்ஸ் தந்தாக்கள் வந்து கிளாஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியான்னு என்ன, அதாவது உங்களுக்கு ஓகே ஜாயின் பண்ண இருந்தா நீங்கள் இப்போ பே பண்ணலாட்டியும் சரி நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண கன்ஃபார்ம்டு சொல்லி எனக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்சு மெசேஜ் போட்டுருங்க. விலங்கல்ல நோட்ஸ் அப்டேட் பண்ணணுமாண்டா? ஓ நான் ஸ்லிப் அது நான் போடுறேன். எப்படி போடணும்டி என்கிட்ட இருக்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்லிப் கொண்டு நான் குரூப்பில் போடுறேன் இந்த முறையில் போடணும்டி. இல்லாட்டி இருக்குது தெரியாயிருங்க காட்டுறேன். சரி நான் குரூப்பில் போடுறேனே. அப்போ என்ன கிளாஸ் என் பண்ணுவோமா? நான் இதை ரெக்கார்டிங்கை போடுவேன். அப்படி இதில் பார்க்காத யார் சரி இருந்தா அப்படி இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன் செஷன் பற்றி தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருக்கிற யாருக்கு சரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அந்த லிங்க்கை. அப்போ எனக்கு கிளாஸ் முடியுமா? ஓகே சார்.